வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னொரு சப்பாத்தி சைட் டிஷ் ஆர் நீங்கள் சாதத்தில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். புலாவ், ப்ளெயினாக புலாவ் பண்ணியிருந்தோன்னா அந்த புலாவுக்கு வேணாலும் நீங்கள் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த சீசனில் தான் இதுவும் கிடைக்கும். அது சொல்கிற மாதிரி பச்சை பட்டாணி வாங்கி உரித்து இந்த வேக போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடுங்க. இது 1/2 கிலோ பட்டாணி நான் வாங்கி இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கேன் என்னன்றது உங்கள் சௌகரியம். இதை நிச்சயமாக வந்து ஒரு 4 பேர் 5 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த பச்சை பட்டாணி வெந்துட்டு அடுத்தடுத்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. இதில் வந்துட்டு நான் ஒரே ஒரு பல் பூண்டு போடுறேன். எங்களுக்கு 1 தான் வேணும், அதனால் நான் 1 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. விட்டேன்னா நான் இதை கூட போட மாட்டேன். அப்புறம் நான் போடலேன்னு நீங்கள் போடாமல் விட்டுற போகிறேன்றதுனால நான் இதை ஒன்றே உங்களுக்கு பேருக்கு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, இது ஒரு 2 வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இது நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லலையோன்னு எனக்கு ஒரு டவுட்டு, இருந்தாலும் நான் இப்போ சொல்லிடுறேன். அந்த டாபாலெல்லாம் கிடைக்கும் பார்த்துருக்கேன்னா க்ரீன் பீஸ் மசாலா, அதுதான் பண்ண போகிறேன். நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல. க்ரீன் பீஸ் மட்டும் பண்ண முடியும்னு சொன்னேன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தில். வர இப்படி தான் மறந்து போய்டுறேன், என்ன பண்ணுறது. பரவாயில்ல இல்லையா, நீங்களாம் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், பூண்டும் அதோடு சேர்ந்து வதங்கும். அது இது பியோர்லி டாபா ஸ்டைலா அப்படின்னு கேட்டேன்னா அப்படியும் பண்ணலை. இது வந்து நான் என்னுடைய ஆற்றில் நான் எப்படி இவாளுக்கெல்லாம் பட்டாணி மசாலா சப்ஜி பண்ணுவேனோ அப்படி பண்ணி தரேன், அவ்வளோதான். நான் வந்து எப்பயுமே ஆற்றில் என்ன பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேனே ஒழிய வெளியில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சிலது தான் வெளியில் ஹோட்டல் ஸ்டைலோட இதெல்லாம் பண்ணுறது. இது வந்து 3 தக்காளி எடுத்துட்டுருக்கேன், அதையும் இதில் போட்டுறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடலாம். ஸோ இதுக்கு 2 விதமான பேஸ்ட் பண்ணிக்கணும். இது இப்போது அரைச்சி முடிச்சுட்டு இதை ஒரு பேஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, இதெல்லாம் வச்சு தனியாக இன்னொரு பேஸ்ட். என்னடா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே அப்படிங்கிறா. இல்லை, எங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவாளா இருந்தேன்னா நீங்கள் தேங்காய் வந்து இது பண்ணாமல் அந்த என்ன சொல்கிறது இதோடையே பச்சை மிளகாயை போட்டு வதக்கிடுங்க. பெருஞ்சீரகத்தை நீங்கள் வந்து தாளித்து கொட்டின்றுங்க போதும். நல்லா வதக்கிட்டோம், ஆறட்டும், அரைக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேங்காய் இதுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். தேங்காய் 1 ஸ்பூன், 2, 3, 4 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ 2 பேஸ்ட்டும் அரைச்சி எடுத்துட்டோம். ஏதோ பே லீஃப் 1 போடுறேன், 2 துண்டும் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இந்த அரைச்ச விழுதை இதில் கொட்டிடலாம்.
2 ஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். காரப்பொடி இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் காரப்பொடி போடுறேன். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்குவோம். ஒரு டீஸ்பூன் சர்க்கரை. ஸோ இது நல்லா சுருளை வதங்கி கொஞ்சம் சைடில் எண்ணெய் வர ஆரம்பிக்கும். நம்ம விட்ட எண்ணெய் இந்த ஸ்டேஜில் வேக வச்சோம் இல்லையா அந்த பட்டாணியை அப்படியே தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த பட்டாணிக்கு இந்த சப்ஜிக்கு எல்லாருக்கும் தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். ஸோ இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் அது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. நடுப்பில் 2 தடவை கிளறி விட்டேன் நான். அப்போ தான் இந்த பட்டாணி நல்லா உள்ள இந்த மசாலாவோட இதெல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ தான் இந்த அரைச்ச இந்த தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம் இந்த விழுதியை இந்த சேர்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, கசூரி மேத்தி ஒரே ஒரு டீஸ்பூன். மேலே கொத்தமல்லி போட்டு அரைச்சிடலாம். ஜோரான ஒரு க்ரீன் பீஸ் சப்ஜி. சப்பாத்திக்கு நீங்கள் ரைஸோடையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை புலாவோடு சாப்பிட்றேன். புலாவ் வந்து பிளாண்டாக இருக்கும் இல்லையா நமக்கு. ஸோ அதோடு வந்து இது தொட்டுன்னு சாப்பிட்டா நல்ல மசாலா வாசனையாக ஒரு பஞ்சோட ஒரு காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ இந்த சீசனில் பட்டாணி கிடைக்கிறது இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நிச்சயமாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.